ரிஷபம் ராசி ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இன்னொன்று, நமக்கு ஒருத்தவங்க பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக முடிவெடுத்து அவங்களுக்காக உதவக்கூடியவங்க. தனக்கு ஒன்றா 10 ரூபா செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்களுக்காக 100 ரூபா கூட செலவு பண்ண தயங்கக்கூட மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு மனசு உடையவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரவங்க. அதை தாண்டி வாழ்க்கையில் எப்படியாவது பெரிய ஆள் ஆகிடணும்ப்பா. இன்னொன்று, யாரையும் பாதிக்கக்கூடாது, நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அது உங்களுக்கு ஓகேவாக இருந்தாலும் இவன் என்ன சுயநலக்காரனாக இருக்கான் அந்த மாதிரி மற்றவங்க சொல்லுவாங்க. அதை தாண்டி இவன் என்ன எல்லாரு கூடயும் ஒரே மாதிரி அதாவது மாற்றி பேசுகிறான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் நீங்கள் எல்லாரு கூடயும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பீங்க. நல்லதொரு தோற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு நல்லதொரு கேரக்டர் அப்படின்னா டக்குன்னு சொல்லிடலாம், ரிஷபராசிக்காரவங்க ஒரு தங்கமான கேரக்டரு அந்த மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதை தாண்டி அந்த தோற்றம் ஈஸியாக ஒருத்தவங்களை பேசி அவங்கள எப்படி பேசினா எப்படி அவங்கள நம்ம வழி கொண்டு வருது அப்படிங்கிறத உணரக்கூடியவங்களும் ரிஷபராசிக்காரவங்க தான். இதை நல்ல விதத்துக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியவங்களும் இவங்க தான். இதனால் யாருக்குமே பாதிப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தவும் மாட்டாங்க. இதை தாண்டி இவங்க வாழ்க்கையில் நண்பர்கள் இவங்களுக்கு ஆதரவாக சின்ன ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா அதை தாண்டி இவங்க அவங்களுக்கு அவ்வளோ பண்ணுவாங்க. அவங்க ஒரு 10 ரூபா செலவு பண்ணுறாங்க, இல்லை ஒரு சின்ன சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பா. அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபுல்லாக கூட இருந்து மொத்த ஹெல்ப்பையும் ஒத்தாளான்னு பார்த்துக்கக்கூடியவங்க. அப்படியேப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த ரிஷபராசிக்காரவங்க. இது எல்லாம் உண்மைன்னு தோணுச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அதை தாண்டி ரிஷபம் ராசிக்கு வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி. ஸோ நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய கீழே கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த மகாலட்சுமியோட அருள் கிட்டி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இப்பேற்பட்ட இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதம் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி அந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் 28ஆம் தேதி ஏப்ரல் 11 பங்குனி உத்திரம் வருது. முருகனுக்கு உகந்த நாளுங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் லிட்ரலி ஆன்லைன் கடவுளாக மாறிட்டார். எல்லாத்துலேயும் நீங்கள் இன்ஸ்டாகிராமை எடுத்தீங்க அப்படின்னாலும் சரி, யூடியூப்பை எடுத்தீங்க அப்படின்னாலும் சரி, யூடியூப்பில் ரீல்ஸ் இருக்குங்கள்ல, இதை தாண்டி சரி ஸ்டேட்டஸ் பார்ப்போம் அப்படின்னு ஸ்டேட்டஸில் பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் முருகன் தான். இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு முருகன் கலியுக கடவுள்னு சொல்லுவாங்கள்ல, கருணை கடலே கந்தா போற்றி கலியுக கடவுளே அப்படிங்கிற மாதிரி கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்ட ஒரு கடவுளாக இருக்கார். அப்பேற்பட்ட முருகனுக்கு பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ஏப்ரல் 11ஆம் தேதி வருது. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா ஏப்ரல் 11ஆம் தேதி பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வாங்க. சரி, ஓகே. இந்த ஒரு காலகட்டம் எப்பேற்பட்ட ஒரு பலன்களை தரப்போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் எடுத்தோம்னா சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ வரக்கூடிய மே மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம், ஏன்னா
மே மாதம் 29ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு சனிப்பெயர்ச்சி, மகா சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல, ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு தான். 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே நன்மை தாங்க பண்ணும். அந்த ஒரு வகையில் உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கும்போது லாபம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி தசாபுக்தி உங்களுக்கு சனி திசையோ இல்லை சனி புக்தியோ இல்லை சனியினுடைய பார்வையோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படுத்தும். சனிக்கு சிறப்பான ஒரு இடம் அப்படிங்கிறதும் கூட. உங்களோட மூத்தவங்க வகையில் ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். கெடுபலன் அப்படிங்கிறது எதுவுமே சொல்ல முடியாதுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சங்கடங்கள் தரக்கூடிய சனி பகவான் அப்படின்னு சொன்னால் கூட இந்த டைம் உங்களுக்கு எல்லாமே நல்லதையே பண்ணுவாருங்க. 11ஆம் இடத்துல இருக்குது, அவர் வீட்டு அதிபதி வேறீங்களா. ஸோ கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களா பண விஷயத்தில், மனிதர்கள் விஷயத்துலலாம், அது எல்லாமே மாறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு ராசியிலேயே இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்காருங்களா. ஸோ வரக்கூடிய ஒரு மாதம், அதாவது இந்த ஒரு பங்குனி மாதம் அவருடைய பார்வையை பார்த்தோம் அப்படின்னா 5, 7, 9 இருக்குது. குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது நல்லதொரு ஆயுள் பலம், குழந்தை செல்வம் இதெல்லாம் கிடைக்கும். 7ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது வாழ்க்கை துணை விஷயமாக இருக்கட்டும். அதே மாதிரி அவங்களுக்கு மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. கட்டுப்பட்டு நடக்கிறதுனா வீட்டில் அப்படி தானுங்களேன். ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அது 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று, அவங்கள முழுசாக நம்பணும். 2வது விஷயம், விட்டு கொடுக்காத ஒரு தன்மை. சரிங்களா. என்னானாலும் அவங்க அவங்கள நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், எல்லா டைம்லேயும் நான் அவங்க கூடவே இருப்பேன், அவங்க எனக்கானவங்க அப்படி சொல்லிட்டு விட்டு கொடுக்காத தன்மையும் நான் நம்புகிறேன்ப்பா. அவங்க அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, அவங்க என்னவங்க எனக்காக ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் விட்டு கொடுக்காத தன்மையை மட்டுமே அந்த குடும்பத்தை நல்ல கொண்டு போவாங்கள்ல. அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு கூட்டாளிகள் அப்படிங்கிறது அமையிறது எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. புண்ணிய பலன் அப்படிங்கிறது நிறைய அனுபவிப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கல அப்படின்னா அந்த வரக்கூடிய பங்குனி மாதம் அதற்கான பலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தகப்பன் வழியில் ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும், தெய்வீக ஆதரவு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, தகப்பன் வழியில் சொத்துக்களை அனுபவிப்பது, மகான்களோட தரிசனம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ராகு பகவானை பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் தான். நான் சொன்னேங்கல்ல, லாபஸ்தானத்தில் இருக்கும்போது எந்த ஒரு கிரகமுமே கெட்டது அப்படிங்கிறதே பண்ணாது. அது 9 கிரகத்தில் எது வேணால் எடுத்துங்க. ராகுவாக இருக்கட்டும், கேதுவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், வேற அப்படி சொல்கிற சூரியனாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், எந்த கிரகமே கெடுதல் பண்ணாது. இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, இதில் ஏதாவது ஒரு சுபகிரகம் இணைஞ்சிருந்துச்சு ஜனன காலகட்டத்தில் அப்படின்னா ராகு எந்த இடத்துல இருக்காரோ ஒரு தொட்டது எல்லாமே பொண்ணாகக்கூடிய தன்மை, மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. 2வது டைம் சொல்கிறாங்கல்ல, ஆக்சுவலாக அந்த யோக பலன்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பங்குனி மாதம் எந்த வழியிலையாவது ஆகினும் உங்கள் ஆசை அப்படிங்கிறது நிறைவேறும். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அதுக்காக ஓடிட்டு இருப்பீங்கல்ல, அந்த ஆசை அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். சரி, கேது பகவானை பார்த்தோம் அப்படின்னா அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ல் கேது பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது மந்திர உபதேசம், அங்கே குருவோட பார்வையும் இருக்குது, நம்ம அதையும் பார்த்துக்கணும். ஸோ குருவோட பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணை வகையில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் அப்படிங்கிறது இல்லைனாலும் ஓகே சமாளிச்சிடலாம், பணம் ரொட்டேஷன் ஆகுது, நம்ம கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஆன்மீக நாட்டம் இருக்கும், அடிக்கடி இடமாற்றம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வத்துக்கு ஒரு குலதெய்வத்து மேலே ஒரு எப்படி சொல்கிறது, உங்கள் குலதெய்வம் அப்படிங்கிறது கூடவே இருக்கிறது நீங்கள் உணர முடியும். குலதெய்வ நாட்டம் இருக்கும், குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகள் மேலே அதீத பாசம் அப்படிங்கிறது இருக்கும். பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க வைப்பார், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வரக்கூடிய பங்குனி மாதம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நீங்கள் வீட்டிலலாம் வெளியில் இருந்தீங்க அப்படின்னா கேதுவோட பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். சூரிய பகவானை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவரும் 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாட்டி பாருங்களேன், 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. அந்த 5 கிரகமுமே 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்குது. உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது தான் பண்ணும். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காரு. ஸோ கர்ம பலன்கள், அதாவது இதுக்கு முன்னாடி நல்ல கர்ம பலன்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கொடுப்பாரு. அதே மாதிரி ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒரு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது வரக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கான அந்த விதையை போட்டு வைக்கக்கூடிய அதுக்கான தொடக்கம் அப்படிங்கிறது இந்த பங்குனி மாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சூரிய பகவானை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆளுமையான கிரகம், அதிகாரம், அரசாங்கம், இதுக்கு எல்லாத்துக்கும் காரகம், தொட்டது எல்லாமே லாபம், இதுலேயுமே ஆதாயம் ஏற்படுத்தக்கூடியது, அரசியல் ஆதாயம்,
அரசாங்கத்தில் உயர் பதவி அப்படிங்கிறது வகிக்கிறது, உறவினர்கள், நல்ல உறவினர்கள், நல்ல நண்பர்கள், கௌரவ தோற்றம், புகழ், பெருமையெல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்துல சூரிய பகவான் இருக்கார். புதனை பார்த்தோம் அப்படின்னா புத்திக்காரகன், மங்களக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஒரு மங்களம் அப்படிங்கிற தைரியம் அப்படிங்கிறது ஏற்படும். மௌனமாக இருப்பாங்க, ஆனால் சாமர்த்தியமாக செயல்படக்கூடியவங்க, முன்னேற்றம் மட்டுமே இருக்கும், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுற விஷயம் யாரையும் எப்படி பாதிக்கல. ஸோ நான் பண்ணது கரெக்டு தான், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த வழியில் தான் போகணும், அந்த மாதிரி இடத்துல இருக்கார். அட் லாஸ்ட் நம்ம சுக்கிர பகவானை பார்த்தோம் அப்படின்னா கூட அவரும் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. மூத்த சகோதரர் வகையில் ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களை விட மூத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். அதை தாண்டி ஏதாவது பண்ணி என்னோடய ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்குங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவங்களுடைய ஆசை அப்படிங்கிறத நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். கலைத்துறையில் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய தன்மை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா சனி பகவான் 11 லாபஸ்தானத்தில், ராகு பகவான் லாபஸ்தானத்தில், சூரிய பகவான் லாபஸ்தானத்தில், புதன், சுக்கிரன் இந்த மாதிரி 5 கிரகமே லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள்ல அது நீசபங்க ராஜயோகம் அப்படி சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. இதாண்டி செவ்வாய் பகவானை பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அது உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தைரிய வீரியஸ்தானம், காரிய வெற்றி, எதுலேயுமே வெற்றி பெறுவதற்கான ஒரு சூட்சமம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம், யார்கிட்ட எப்படி பேசி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டமாக செவ்வாய் பகவான் ஆதரவாக இருக்கார். உங்களுக்கு பொதுவாக பார்க்குறோம் அப்படின்னா சனி பகவான், ராகு பகவான் இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு லாபஸ்தானத்தில் இருக்காங்க, தைரிய வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குரு பகவானும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வீட்டை விட்டு வெளில இருந்து நீங்கள் என்ன விஷயம் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்மையாக ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும், அது எந்த சந்தேகமும் இல்லை. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுனேனே, எல்லா கடனையும் இந்த ஒரே மாதத்தில் அடைச்ச முடியுமானா அப்படி இல்லை. ஆனால் அடைப்பதற்கான வழி பிறக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது பிறக்குங்களா, அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வணங்குங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது பிறக்கும். நீங்கள் மறக்காமல் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை பதிவு பண்ணிங்க. அந்த தாயாரோட அனுகிரகம் கிட்டி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். நன்றி, வணக்கம்.